ஒன்றுக்கும் உதவாத, உருப்படாத ஒரு வெற்று மாடல் அரசை நடத்தி கொண்டு, தனக்குத்தானே கைத்தட்டி கொண்டு, பொம்மை ஆட்சி நடத்தும் நீங்கள், மக்களை பொறுத்தவரை ஒரு வெறும் விளம்பர மாடல் தான். அப்படி என்ன ஆட்சி செய்து கிழித்து விட்டீர்கள் என்று மேடையில் முதல்வர் வீரவசனம் பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. உங்களால் என்னுடன் நேருக்கு நேர் நின்று தனியாக விவாதிக்க முடியுமா? அந்த தெம்பு திராணி உங்களுக்கு இருக்கிறதா? எத்தனை துண்டுச்சு வேணுமானாலும் கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு காட்டமாலாம் திரு எடப்பாடி பழனிசாமி எந்த தலைவரையும் பேச மாட்டார். இப்படி திடீரென்று பேசுவதற்கான காரணம் என்ன? திராவிட முன்னேற்றக் கழகத்தை கபலீகரம் செய்து கொண்ட கருணாநிதி அது அந்த தமிழின மக்களுக்காக எந்த ஒரு வேலையும் செய்தது கிடையாது. அந்த துரோக வரலாறை இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறாருங்கிற வருத்தத்தின் அடிப்படையில் தான் அவர் சொல்கிறார். இங்கே தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பாஜக மற்றும் டிஎம்கே தான் இவங்களுக்குள்ள தான் சண்டை. அதிமுக என்ற ஒரு கட்சியை இல்லாத மாதிரி செய்கிறாங்க. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதெல்லாம் போலி நாடகம். அதெல்லாம் தமிழக மக்கள்கிட்ட எடுபடாதுன்னு வைங்க. கள்ள உறவுலே இருக்கிறார்கள். பாஜகவோடும் காங்கிரஸோடும் ஒரே நேரத்தில் கூட்டணியில் இருக்கிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். எதை எடுத்தாலும் கட்டிங்கு கமிஷன் இவ்வளோ தான். 40,000 கோடி ரூபாய்க்கு இதில் டாஸ்மாக் நிறுவனத்தில் வித்தவுட் என்ட்ரியாகவே இவங்க டைரெக்டாக டாஸ்மாக்கு ஏற்றிருக்கிறாங்க. அந்த டாஸ்மாக் நிறுவனத்துக்கு அந்த இதை ஏற்றுகின்ற கல்ஸ் நிறுவனமாக இருக்கட்டும், இருக்கிற அத்தனை மதுபான ஆலைகளும் ஜெகத் ரட்சகனுக்கும் உங்களுடைய கட்சிக்கார டிஆர் பாலு இவங்களை போன்றவர்களுக்கு சொந்தமானது. இறுதி வரை நாங்கள் பாஜகவை கூட்டணி கிடையாதுங்கிறத நாங்கள் தெளிவுபடுத்தி விட்டோம். எங்களுடைய பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொல்லுவோம். நிச்சயமாக வருகின்ற 2026 தேர்தலில் கூட்டணி அமைந்தாலும் சரி, அமையவில்லை என்றாலும் சரி, பிரச்சாரத்தின் மூலமாகவே எங்களால் வெற்றி பெற முடியும். ஏன்னா அவ்வளவு துரோகங்களை திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திற்கு, தமிழக மக்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறது. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுக செய்தி தொடர்பாளர் மற்றும் வழக்கறிஞர் திரு காசிநாத பாரதி அவர்கள். அவர்களோடு பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாட இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் சார். நான் நிறைய விஷயத்துக்கு வந்துடுறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்பொழுதுமே ஒரு சாஃப்டான ஆள். நான் பார்த்து எனக்கு அவர் முதலமைச்சர் ஆனதுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்க நேரம் ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுவார். அரசியல் கட்சி தலைவரில் விமர்சனம் செய்வது கூட அவர் தான் பண்ணுவார். அவர் பதிவுகளும் ஃபேஸ்புக் ஆகட்டும் இல்லை எக்ஸ் தளத்துலேயும் அவருடைய பதிவுகளும் அப்படி தான் இருக்கும். ஆனால் நேற்றைய தினம் அவர் போட்ட பதிலில் மிகவும் காட்டமாக பதிலளித்து இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கள்ளக்குடியில் ரயில் வராத தண்டவாளமாக பார்த்து தலை வைத்ததில் தொடங்கிய நாடக வரலாறு இன்று வரை துரோக சரித்திரமாக நீண்டு கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களை தாக்காமல் நேராக அவங்க அப்பாவையே அட்டாக் பண்ணியிருக்காரு. அதே போல் கட்சி தோற்றுவிக்கப்பட்டதன் அடிப்படை நோக்கத்தையே மறந்துவிட்டு இந்தி திணிப்பை முதலில் கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சியோடு கைகோர்த்தது முதல் இன்றைக்கு கொல்லைப்புறமாக பிஎம்ஸ்ரீ திட்டத்தை முதலில் வரவேற்றுவிட்டு தற்போது எதிர்ப்பு நாடகம் ஆடும் அறிவாலயத்திற்கு அதிமுகவை பற்றி பேச எல்லளவாது அருகதை இருக்கிறதான்னு பேசியிருக்காரு. அதே போல பல விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்காரு. மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. நீட் என்ற சொல்லியே தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் அவர்கள்னு சொல்றாங்க. அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் ஏல முடிவுகள் வரை ஏன் கள்ள மௌனம் சாதிச்சிங்க? உங்களுக்கு தெரியாம அவங்க ஏலாமை விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. 3வது மாடியில் சிபிஐ ரைடு நடக்க முதல் மாடியில் 3 மடங்கு சீட்டுகள் கொடுத்தது நீங்கள் தானே, கொடுத்த கொத்தடிமைகள் நீங்க தானே அப்படின்னு சொல்லிருக்காரு. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து கொண்டே தமிழக மாணவர்கள் நீட்ல அரசு பள்ளி மாணவர்கள் 7.5 நாங்கள் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. மத்திய அரசின் அனைத்து 6 ஆய்வறிக்கைகளும் அன்று தமிழ்நாடு முன்னிலை வைக்க ஒரே காரணம் 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி நடந்துச்சு. அவங்க அப்ப இருந்தால்தான் இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அதே போல ஒன்றுக்கும் உதவாத, உருப்படாத ஒரு வெற்று மாடல் அரசை நடத்தி கொண்டு தனக்குத்தானே கைத்தட்டி கொண்டு பொம்மை ஆட்சி நடத்தும் நீங்கள், மக்களை பொறுத்தவரை ஒரு வெறும் விளம்பர மாடல் தான். அப்படி என்ன ஆட்சி செய்து கிழித்து விட்டீர்கள் என்று மேடையில் முதல்வர் வீரவசனம் பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. எதிர்க்கட்சி என்ற தலைவரின் அடிப்படையில் கேட்கிறேன் நான். உங்களால் என்னுடன் நேருக்கு நேர் நின்று தனியாக விவாதிக்க முடியுமா? அந்த தெம்பு திராணி உங்களுக்கு இருக்கிறதா? எத்தனை துண்டுச்சு வேணுமானாலும் கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு காட்டமாலாம் திரு எடப்பாடி பழனிசாமி எந்த தலைவரையும் பேச மாட்டாரு. இப்படி திடீரென்று பேசுவதற்கான காரணம் என்ன? இல்லை, அதாவது அரிட்டாப்பட்டி பிரச்சனையிலே நீங்கள் சட்டமன்றத்தில் அவர் டக்ஸ்டன் ஆலையை மூடுவதற்காக எந்த எண்டுக்கும் போவோம், தமிழக மக்களின் நலனுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வோங்கிற லெவலுக்கு அவர் சொன்னதுக்கும் பிறகு தான் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும், நான் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் விடமாட்டேன்னு ஸ்டாலின் சொன்னார். அதாவது திராவிட அந்த முதல் வார்த்தையில் சொல்லியிருக்கார் பாருங்க, ஓடாத ரயிலில் தலையை வச்சு அன்றைக்கு தொடங்கிய துரோக வரலாறு இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது.
இன்று வரை தொடர்வது கூட வருத்தம் கிடையாது. அதற்கு பிறகு உதயநிதிக்கு பிறகு இன்பநிதி வரைக்கும் போய் சேர்ந்து விட்டதே. இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை ஒரு 50 ஆண்டுகளுக்கு 100 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார்களேங்கிற வருத்தத்தில தான் அவர் அப்படி ஒரு பதிவு பண்ணியிருக்கார். உங்களுக்கு நல்லா தெரியும். காவிரி பிரச்சனையிலிருந்து 1924ல் வந்த அந்த ஒப்பந்தம் 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டுங்கிற போது 1974ல் புதுப்பிக்கப்பட வேண்டியது புதுப்பிக்காமல் விட்டது கருணாநிதி. கச்சத்தீவுல இந்திரா காந்தி அம்மையார் வந்து அதை ஒப்படைக்க இவங்கள்ட்ட இலங்கை கிட்ட கொடுக்குறாங்கங்கிற போது அதை கண்டும் காணாமல் இருந்துவிட்டு பிறகு நான் என்ன செய்ய முடியும்னு சொன்னவர் கருணாநிதி. அதற்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய அத்தனை முல்லை பெரியாறு பிரச்சனையாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனை அத்தனை பிரச்சனைகளிலும் தமிழகத்தினுடைய நலன்களை விட்டு கொடுத்து விட்டு தங்களுக்கு என்ன கிடைக்கிறது? பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அந்த இயக்கத்தை தொடங்கிய போது இந்த தமிழின மக்களினுடைய மீட்புக்காக, தமிழின மக்களுடைய வந்து வளர்த்தெடுப்பதற்காக இடஒதுக்கீடு முறையை இந்தியாவில் முதலாக இடஒதுக்கீடை கொண்டு வந்தது வந்து திராவிட இயக்கங்கள் தான். 1922ல் ராமராய நிக்காருங்கிற பனகலரசர் தான் முதலாக வந்து வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை கொண்டு வரார். முத்தையா முதலியார் அவர்களால் 1928ல் அமல்படுத்தப்பட்டு 1951ல் முதலாவது சட்ட திருத்தம் 15/6 அன்று 16/4 வந்து இடஒதுக்கீடுங்கிறத இந்தியாவிற்கு முதலாக அறிமுகப்படுத்தியது திராவிட இயக்கம். திராவிட இயக்கத்தை சில பேர் சீமான் போன்றவர்கள் புரிந்து கொள்ளுகின்ற நிலைமையில் இல்லாதவர்கள் தான் அதை விமர்சிப்பாங்களே தவிர, இன்றைக்கும் வந்து இந்தியாவில் முதலாக பண்டித ஜவஹர்லால் நேரு வந்து பாராளுமன்றத்திலே சொல்கிறாரு, தி ப்ரொட்டஸ்ட் லெட் பை த ஈவேரா பெரியார் ஒன்லி தி ரிசர்வேஷன் பாலிசி. முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து அந்த இடஒதுக்கீடை பெற்றுத்தந்தது திராவிட இயக்கம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை கபலீகரம் செய்து கொண்ட கருணாநிதி அது அந்த தமிழின மக்களுக்காக எந்த ஒரு வேலையும் செய்தது கிடையாது. அந்த துரோக வரலாறை இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறாருங்கிற வருத்தத்தின் அடிப்படையில் தான் அவர் சொல்கிறார். மும்மொழிக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, இருமொழிக் கொள்கை தான் வேலூர் மாநாட்டில் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அழகாக மிக ஆக்ரோஷத்தோடு அதை சொல்லிவிட்டார். ஆனால் மும்மொழிக் கொள்கையை நீங்கள் வந்து பிஎம்ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக உங்களுடைய தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா வந்து மார்ச் 2024 லெட்டர் எழுதுகிறார். அப்போ ஒரு சீஃப் செக்ரட்டரி லெட்டர் எழுதுகிறாருன்னா அந்த கல்வித்துறை அமைச்சருடைய அனுமதி இல்லாமல் அவர் எழுதியிருக்க முடியாது. எல்லாத்தையும் எழுதிட்டு இப்போ வந்து நின்றுட்டு நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை நாங்கள் எதிர்த்து போராடுவோம். இப்போ என்னென்னா அவங்க வந்து அதாவது தர்மேந்திர பிரதான் செய்வது தவறு. அதாவது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் 350A இன்ஸ்ட்ரக்ஷன் இன் மதர் டங் அட் த பிரைமரி ஸ்டேஜ், அதில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி 350A(2)ல் வந்து தி ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் லோக்கல் அத்தாரிட்டிஸ் மஸ்ட் ப்ரொவைட் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் மதர் டங் எஜுகேஷன். அதுதான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்துருக்கிற உரிமை என்பது 350Aவில் வந்து அந்தந்த அவங்களுடைய தாய்மொழியில் கல்வி கயில வேண்டும் என்பதான். அதில் மத்திய அரசு செய்வது வந்து 100க்கு 100% அயோக்கியத்தனமான விஷயம். அதில் எந்த இடத்துலையும் அதை அங்கீகரிக்க முடியாது. அண்ணாமலையோடு பயணிக்கின்ற ஒரு சில புரிந்துணர்வு இல்லாத இளைஞர்களை வேண்டுமானால் ஏமாற்றலாமே தவிர அந்தந்த தாய்மொழியில் தான் பண்ணணும். நான் என்ன கேட்குறேன், நீ எங்களை ஹிந்தி படிக்க சொல்கிறீங்களா, நீங்கள் தமிழை படிப்பீங்களா? அதாவது சோவியத் ரஷ்யாங்கிற ஒரு மிகப்பெரிய நாடு 15 நாடுகளாக 15 இதாக துண்டாக உடைந்து போனதற்கு காரணம் அவர்கள் பயன்படுத்திய ரஷ்ய மொழி திணிப்பு தான். ஏற்கனவே 1938ல் வந்த மொழிப்போராக இருக்கட்டும், 1965ல் ஒரு பர்டிகுலர் டேவே சொல்லி அந்த குடியரசு நாளில் வந்து தமிழகத்தில் இந்தியை கொண்டு வந்துருவோன்னு சொன்னதுனால தான் அன்றைக்கி வந்து மிகப்பெரிய போராட்டம் நடந்து நூற்றுக்கணக்கான பேர் செத்த மொழிப்போர் வரலாறுலாம் எல்லாருக்கும் தெரியுது. அந்த 1965ல் வந்த மொழிப்போரினுடைய உடனடி காரணத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு அண்ணா தலைமையில் ஆட்சி அமைப்பதற்கு கூட அடிப்படை காரணமாக அமைந்தது. அதனால் வந்து மொழி தான் ஒரு இனத்தினுடைய அடையாளம்ங்கிறது மொழி. அந்த மொழிக்கு எதிராக ஒரு சமூகம் செயல்படுகிறது என்று சொன்னால் அந்த இனமே அழிந்து போய்விடும். அதுதான் நம்ம வந்து இது பண்ணுறோம். அதில் வந்து போர்க்குரலாக வெடித்திருக்கணும். இவங்க எதுக்கு போராடுறாங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இவர்கள் 38-39 எம்பிக்களை வைத்திருக்கிறார்கள். எதற்கு எதிராக போராடுகிறார்கள்? தமிழகத்தில் இருக்கிற எம்பிக்களை பற்றி தவறாக சொல்லிட்டாங்கன்னு 2150 கோடியை கொடுக்க முடியாது என்று தர்மேந்திர பிரதான் சொல்லுகிறார், மத்திய கல்வி அமைச்சர். அது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. இந்த 350Aவுக்கு எதிரானது. உங்களுக்கு 36லேருந்து 48 வரைக்கும் இருக்கிற டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஒரு ஸ்டேட் என்ன இது பண்ணணுங்கிறத வந்து அவங்களுடைய கொள்கையை அந்த மாநில அரசு தான் முடிவு செய்யணும். மத்திய அரசு அங்கேருந்து வந்து ஆண்டான் அடிமைத்தளமாக உங்கள்கிட்ட ஏதோ சர்வெண்ட்டாக நாங்கள் வந்து வேலைக்கு இருக்கிறது போல் எங்களுக்கு நீங்கள் உத்தரவிடுவதற்கெல்லாம் உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. பாஜக அப்படிதான் நினைத்து கொண்டிருக்கிறது. ஒரே மொழியை கொண்டு வந்து விட்டால் இந்தியா முழுமைக்கும் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேர்தல், எல்லாத்தையும் ஒரே இதில் கொண்டு வந்து விடலாம் என்ற அவர்களுடைய கற்பனாவாதத்தின் அடிப்படையில் தான் இது நடக்குது. இதை போர்க்குரலாக எதிர்க்க வேண்டிய நீங்கள் உங்களுடைய சீஃப் செக்ரட்டரி கையெழுத்து போட்டு
பிஎம்ஸ்டி திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோங்கிறாரு. அப்புறம் நாங்கள் பிரச்சனையானதுக்கு பிறகு எதுக்குறோங்கிறீங்க. டங்ஸ்டன் திட்டம் பிப்ரவரி மாதமே அவங்க வந்து நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. ஆனால் செப்டம்பர் மாதத்தில் வந்து அவங்க வந்து டெண்டர் கொண்டு வந்ததற்கு பிறகு ஓடுறீங்க. அப்புறம் விசாரித்தா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டங்ஸ்டன் இதை வந்து நாங்கள் பண்ணிக்கலாமான்னு போய் பர்மிஷன் கேட்டிருக்காங்க. எதை எடுத்தாலும் கட்டிங்கு, கமிஷன் இவ்வளோ தான். இப்போ நேற்றைக்கு கூட பாருங்கள், 40,000 கோடி ரூபாய்க்கு இதில் வந்து டாஸ்மாக் நிறுவனத்தில் வித்தவுட் என்ட்ரியாவே இவங்க டைரெக்டாக வந்து டாஸ்மாகுக்கு ஏற்றிருக்கிறாங்க. அந்த டாஸ்மாக் நிறுவனத்துக்கு அந்த இதை ஏற்றுகின்ற கல்ஸ் நிறுவனமாக இருக்கட்டும், இருக்கிற அத்தனை அம், மதுபான ஆலைகளும் ஜெகத் ரட்சகனுக்கும் உங்களுடைய கட்சிக்கார டிஆர் பாலு இவங்களை போன்றவர்களுக்கு சொந்தமானது. அப்போ இந்த தமிழக அரசுக்கு வர வேண்டிய வருமானத்தை குறைத்து விட்டு 40,000 கோடின்னா, இப்போ 40,000 கோடிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 1,00,000 கோடி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் மேபி. அப்போ செந்தில் பாலாஜி போன்றவர்களையும் ஜெகத் ரட்சகன் போன்றவர்களையும் வைத்துக்கொண்டு இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் என்ன சாதிக்க விரும்புகிறீர்கள்ங்கிறது எங்களுக்கு புரியலை. நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே நாடகம். இப்போ அவர் எடப்பாடியார் அவர்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் தான் வந்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கும் மீத்தேன் திட்டத்திற்கும் கையெழுத்து போட்டீர்கள். யார்? ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக இருந்தபோது தான். நாங்கள் வந்து பொண்ணை பார்க்கறதுக்கு தான் வர சொன்னா, பொண்ணு குடுக்குறேன்னு சொல்லல. பொண்ண பார்க்க வர சொல்லிட்டீங்கனாலே குடுக்குறீங்கன்னு அர்த்தம் தான். அதில ஒண்ணும் மாற்று சொல்ல முடியாது. நீங்க மீத்தேன் திட்டத்துக்கு. அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும், நீங்கள் விட்டு கொடுத்துவிட்டு இப்ப கர்நாடகா காவிரி பிரச்சனையில டி.கே. சிவகுமார் என்ன சொல்லுகிறார் வந்து, ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழகத்திற்கு குடுக்க முடியாதுன்னு. யாரு? உங்களுடைய இந்தியா கூட்டணியில. நீங்க அங்க போய் அவங்கள்ட்ட போராடி வாங்க முடியுதா? அதே அடிப்படையில் நீங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்து சொல்லுங்கள். இப்போ புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 1993 முதலமைச்சராக இருக்கின்ற போதே மெரினா கடற்கரையில் 4 நாட்கள் உண்ணாவிரதம், தொடர் உண்ணாவிரதம் இருந்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் வி.சி. சுக்லா வந்து ரிட்டனாக எழுதி நாங்கள் வந்து பெற்றுத்தர்றோம்னு சொன்னதுக்கு பிறகு தான் அவங்க திட்டா பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? காலை சாப்பாட்டுக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு இடையில் போய் உண்ணாவிரதம் இருக்கிறாண்டான்னு ஊரை ஏமாற்றி லட்சக்கணக்கான இலங்கை தமிழ் மக்களை, ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த வரலாறு தான் கருணா வரலாறு. அங்கே கருணா துரோக வரலாறுனா இங்கே கருணாநிதி துரோக வரலாறு. அந்த கருணாநிதியினுடைய துரோகத்தை தொடர்ந்து கொண்டு வம்சாவழியாக இதையும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமிழகத்தில் அடிப்படை அரசியல் அறிவு இல்லாமல் அந்த இயக்கத்தை சார்ந்து அடிமையாக, கொத்தடிமையாக, பரம்பரை கொத்தடிமையாக ஆவதற்கு தயாராகி விட்டார்கள். நாங்கள் அதை தான் சொல்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் நீட்டு யார் கொண்டு வந்தது? நீங்கள் இன்றைக்கி கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் தான். இதே வந்து கல்வியை வந்து யார் ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு யார் மாற்றினது? இந்திரா காந்தி அம்மையார் வந்து எமர்ஜென்சி கொண்டு வந்தபோது தான் கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாற்றினாங்க. இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பேரியக்கம் தான் 2009 கொண்டு வருது. அந்த நீட்டுக்கான ப்ரொப்போசலை, அந்த ஆர்டினன்ஸை படித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, இதே திமுகவை சேர்ந்த காந்தி செல்வன் அமைச்சராக இருக்கிற அமைச்சராக அன்றைக்கு இருந்த மத்திய அமைச்சராக இருந்த காந்தி செல்வன் தான் அன்றைக்கி கொண்டு வர்றாரு. அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கான துரோகத்தையும் நீங்களே பண்ணிவிட்டு நாங்கள் தான் உங்களுக்காக போராடுறோம்னு சொல்கிறது. நான் என்ன சொல்கிறேன், 2150 கோடியை கொடுக்க முடியாதுன்னு தர்மேந்திர பிரதான் சொல்கிறாரு. தமிழகத்தில் போராட்டம் நடத்துனீங்களா? இல்லை அங்கே பாராளுமன்றத்தில் போராட்டம் நடத்துனீங்க? அதை நடத்தலை. அதை நடத்தாமல் என்னென்னா, நீங்கள் வந்து எங்களை விமர்சித்து விட்டார். அதை வந்து இஷ்யூவையே மாற்றுறது. இஷ்யூவை மாற்றி, அதாவது நீங்கள் தமிழகத்தின் அரசியலை உற்று நோக்கி இருந்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. நாணயம் வெளியிடுறதுக்கு முன்னே ஒன்று, நாணயம் வெளியிட்டதற்கு பிறகு ஒன்று. நாணயம் வெளியிடுவதற்கு முன்பு உண்மையிலே இவங்க பிஜேபியை எதிர்க்கிறாங்களா நமக்குமே புரியலை. ஆனால் ராஜ்நாத் சிங் என்னைக்கு வந்து நாணயம் வெளியிட்டாரா? நாங்களும் தான் வெளியிட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டிற்கு நாணயம் வெளியிட்டது. நாங்கள் யாரையும் மத்திய அமைச்சரை கொண்டு வரலையே. ஆனால் நீங்கள் கொண்டு வந்து நடத்துனீங்க. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் மணல் கொள்ளை சம்பந்தமாக ரத்னம் அவர்கள் மீதும் ராமச்சந்திரன் மீதும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கான பிரச்சனை நடந்துச்சு. இன்றைக்கி என்னாச்சு? அதுமாதிரி செந்தில் பாலாஜி மீது, ஜெகத் ரட்சகன் மீது வீட்டில் பாத்ரூமில் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை வந்து பையில் அள்ளிட்டு போனாங்க. உங்களுக்கு தெரியும் நல்லா. அப்படியெல்லாம் நடந்த இந்த ரைடுகள்லாம் என்னாச்சு? அண்மையில் கதிரானந்த் வீட்டில் துரைமுருகன் அவர்களுடைய மகன் எம்பி கதிரானந்த் வீட்டில் நடந்த அந்த ரைடில் நடந்த இது என்னாச்சு? மொத்தமாகவே இந்த நாணயம் வெளியிடுவதற்கு பிறகு இவர்கள் வந்து கள்ள உறவுலே இருக்கிறார்கள். பாஜக கூட்டணியோடு, அதாவது பாஜகவோடும் காங்கிரஸோடும் ஒரே நேரத்தில் கூட்டணியில் இருக்கிற ஒரே கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான். 2 எதிரெதிர் துருவங்களையும் வைத்துக்கொண்டு இந்த வழக்குகளை எல்லாம் மூடி மறைத்து கொண்டு செந்தில் பாலாஜி வழக்கில் பெயில் பெற்றதிலிருந்து அத்தனை விஷயங்களும் நீங்கள் தமிழக மக்களின் நலனுக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதை தாண்டி நாங்கள் ஏதோ கிழிச்சிட்டோங்கிற மாதிரி நீங்கள் பண்ணுற போது தான் கோபம் வந்து தான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அப்படி பேசினார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விமர்சிக்கப்பட வேண்டியவர்கள் தான். அவர் அழகாக சொல்லிட்டார், எத்தனை துண்டுச்சீட்டுகளை வேண்டுமானாலும் எடுத்துவார்கள். ஏன்னா துண்டுச்சீட்டு இல்லாமல் உங்களால் பேச முடியாது, ஆனால் எங்களால் பேச முடியுங்கிற அந்த மக்களின் நலன் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் சொல்லுவீங்க வந்து நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்க, அடிமையாக இருந்தீங்கனாலாம் எங்களை விமர்சனம் பண்ணீங்க. நாங்கள் அடிமையாக இருந்து தமிழகத்தினுடைய எந்த ஒரு நலனையும் விட்டுக் கொடுக்கவில்லை. 11 மருத்துவக் கல்லூரிகளை தமிழகத்தில், இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் கிடையாது. அப்படி ஒரு மருத்துவ கட்டமைப்பு தமிழகத்தில் கொண்டு வந்தோம்னா அது வந்து எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்தது. காவிரி ஆணையம் 2019 கண்டெம்ட் போட்டோம். மத்திய அரசினுடைய கூட்டணியில், பாஜக கூட்டணியில் தான் இருந்தோம். ஆனால் பாஜக கூட்டணிக்கு எதிராக, பாஜக அரசுக்கு எதிராக
கண்டெம்ட் பெட்டிஷனை போட்டு வந்து 2019 நாங்கள் தமிழகத்தினுடைய உரிமையை கொண்டு மீட்டு காவிரி ஆணையத்தை உருவாக்கி காட்டினோம். இன்னைக்கு காவிரி ஆணையம் இல்லைன்னா தண்ணி கிடைக்காது. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 22 நாட்கள் பாராளுமன்றத்தை தொடர்ந்து முடக்கி பாராளுமன்ற லோக்சபாவிலையும் ராஜ்யசபாவிலையும் மொத்தமாக அவையை முடக்கி காவிரி பிரச்சனையில் நாங்கள் போராடினோம். என்னைக்காவது தமிழகத்தினுடைய நலன் சார்ந்து தமிழக மக்களுடைய நலன் சார்ந்து ஒரு போராட்டத்தை பாராளுமன்றத்திலோ சரி மக்கள் மன்றத்திலோ இந்த திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்திருக்கா? நீங்களே சொல்லுங்கள், உங்களுடைய நாலேஜுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா. அப்போ நாங்கள் வந்து நீங்கள் ஏன் தமிழக மக்களை ஏமாற்றுகிறீர்கள்? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் செந்தில் பாலாஜி வழக்கில் காட்டுகின்ற அதீத அக்கறையை டங்ஸ்டன் ஆலையிலையோ காவிரி பிரச்சனையிலையோ கச்சத்தீவு பிரச்சனையிலையோ ஏதாவது ஒரு நலன் சார்ந்து நீங்கள் வந்து அங்கே போய் வழக்கோ இதுவோ தொடுத்திருக்கிறீங்களா? கிடையாது. ஆனால் நாங்கள் தமிழக மக்களுடைய நீங்கள் இன்னும் 7 பேர் விடுதலையிலேருந்து ஆரம்பித்து 7 பேர் விடுதலையில் வந்து அவங்கள வெளியில் விடணும் அப்படின்னு சொல்லி ஈழப்பிரச்சனை 7 பேருடைய பேரறிவாளன் உள்ளிட்டவர்கள் விடுதலை செய்யணும்னு சொல்லி நளினி அவங்களை வந்து மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றினாங்க. அதை தவிர பாக்கி 7 பேரை விடுதலை செய்ய சொல்லி அம்மா தான் வந்து கேபினெட்டை கூட்டி முடிவு எடுக்கிறாங்க. இல்லை, அவங்க வந்து மத்திய அரசு கைது உங்களுக்கு வந்து ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கள், நான் விடுதலை பண்ண போகிறேன்னு ஒரு கடிதம் எழுதினாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள். இல்லை, அதாவது வந்து மாண்புமிகு நீதியரசர் சதாசிவம் அவர்கள் உச்சநீதிமன்ற நீதியரசராக இருந்தபோது தி ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் த ஆர்டிகல் 161 ரிமைன்ஸ் அன்டச்சுடுன்னு ஒரு வார்த்தையை போட்டார். நான் நாஞ்சில் சம்பத் அண்ணனும் நானும் தான் போய் இப்போ போயஸ் கார்டரில் கொண்டு போய் அந்த வார்த்தையை வச்சு இவங்களை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான ப்ரீமெச்சூர் ரிலீஸுக்கான வாய்ப்பை வந்து அவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் மாண்புமிகு சதாசிவம் அவர்கள். அதனால் வந்து அதை வைத்து இவங்களுக்கு வந்து நீங்கள் ரெமிஷன் கொடுக்கலாங்கிற மாதிரி நாங்கள் கொண்டு போய் ஒரு சப்மிஷன், அதனால தான் கொடுத்தாங்களான்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் கொடுத்தோம், கொண்டு போய் கார்டரில் கொடுத்தோம். அதை வைத்து அவங்க வந்து கேபினெட்டை கூட்டி வந்து அவங்க வெளியிட்டாங்க. அன்றைக்கி யார் அதை தடுத்தது? யார்? காங்கிரஸ் தான் வழக்கு போட்டாங்க. நீட்டுக்கு யார் வழக்கு போட்டது? காங்கிரஸ். சிதம்பரம் அவர்களுடைய மனைவி நளினி சிதம்பரம் தான். அது வந்து தட் இஸ் த ப்ரிவிலேஜ் ஆஃப் த அட்வொகேட்னு எடுத்துக்கிட்டா கூட அட்வொகேட் வந்து யாருக்கு வேணாலும் வாதாடலாம், அவங்களுடைய கிளைண்ட்டுக்கு அவங்க கரெக்டாக இருக்கணுங்கிறது தான். பட் ஈவன் தோ உங்களுடைய கொள்கை முடிவுக்கு எதிராக நாங்கள் நீட்டை போய் வந்து உச்சநீதிமன்றத்தில் நடத்தின இன்னமும் கூட அரசியல் சாசன அமர்வில் அந்த நீட் வந்து வெதர் வித்தின் த பர்வியூ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டதா இல்லையாங்கிற இறுதி வழக்கு அங்கே அரசியல் சாசன அமர்வை உருவாக்க வேண்டிய வழக்கை இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் செய்யலை. நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக கையெழுத்து வாங்குறேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் வேலூர் மாநாட்டில் காற்றுல பறக்க விட்டு வடையும் டீயும் குடிக்கிறதுக்கு வடை மடிக்கிறதுக்கு தான் அந்த பேப்பரை நீங்கள் யூஸ் பண்ணீங்க. எங்கேயாவது மக்களின் நலன் சார்ந்து செயல்படுறாங்களா? அந்த இடத்துல தான் எங்களுக்கு வந்து வருத்தம் வருது. அதனால தான் விமர்சிக்கிறோம். என்ன இவங்க வந்து பாஜகவோடையும் கூட்டணியில் இருந்துக்க வேண்டியது வழக்குகள்லேருந்து தப்பிப்பதற்காக. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அவ்வளவு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. நேற்றைக்கு முன்னே ஒரு 3 நாளைக்கு முன்னே 150 ரூபாய் பணம் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு மளிகை கடைக்காரரை பெட்ரோல் ஊற்றி ஒருத்தன் கொளுத்துறான் தென் மாவட்டத்தில். ஒரு பள்ளி மாணவன் வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கிறான், அவன் வந்து ஏதோ ஒரு விளையாட்டு போட்டியில் கபடி போட்டியிலேயே எதுலேயோ ப்ரைஸ் வாங்கிட்டான்னு சொல்லி அவனை இறக்கி விட்டு விரல வெட்டுறாங்க. தமிழகத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக அதை எல்லாத்துக்கும் கஞ்சா தான் காரணம். அதாவது நீங்கள் பெத்தமெட்டமைன்னு ஒரு பொருளை வந்து நீங்கள் வந்து பிஃபோர் திமுக கவர்மெண்ட் ரெஸ்யூம் ஆகிறதுக்கு முன்னே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. மெத்தபெட்டமைனை வந்து தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தியது தான் இவங்களுடைய திராவிட மாடலுடைய சாதனை. என்ன அவங்கள வந்து அயலக பிரிவினுடைய மாவட்ட செயலாளராகவும் மாநில செயலாளராகவும் உருவாக்கி ஜாபர் சாதிக்கை உருவாக்கி காட்டியது தான். அதை வந்து இவங்களுடைய மாவட்ட செயலாளர் சிற்றரசு மூலமாக உலக நாடுகளுக்கெல்லாம் கடத்தியது இவங்களுடையது தான். என்ன இப்பயும் கூட வந்து அதானி பற்றிய பிரச்சனையை வந்து அமெரிக்காவே சொல்லிட்டாங்க, இங்கே வந்து சோலார் சிஸ்டம் கொடுத்ததில் வந்து பிரச்சனை, அதில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடி மாதிரி இருக்குது. எந்த இடத்துலையாவது நீங்கள் தமிழக மக்களின் நலன் சார்ந்து என்றைக்காவது செயல்பட்டுருக்கிறீங்களா? அங்கே தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் தமிழக மக்களின், அதாவது என்ன அங்கே ஒரு துரதிர்ஷ்டம் நடந்துச்சுன்னா வந்து மத்திய அரசில் வந்து அதிக காலங்கள் வந்து அதிமுக ஆட்சியில் இருந்தது கிடையாது, மத்திய அரசினுடைய அங்கமாக இருந்தது கிடையாது. ஆனால் ஏறக்குறைய 18 to 20 ஆண்டுகள் நீங்கள் மத்திய அரசில் அங்கமாக இருந்திருக்கிறீர்கள், திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் மத்திய அரசில் அங்கம் வகிப்பதற்கு நீங்கள் சொல்லுகின்ற காரணம், நாங்கள் மத்திய அரசில் அங்கம் வகித்தால் தான் தமிழகத்தினுடைய நலனை பெற்றுத்தர முடியும். எங்கேயாவது ஒரே ஒரு நலன், வெளியுறவுத்துறையை வாங்கி ஈழப் பிரச்சனையை தீர்த்தீங்களா? இல்லை நீர்வளத்துறையை வாங்கி காவிரி பிரச்சனையை தீர்த்தீங்களா? கச்சத்தீவு பிரச்சனையை தீர்த்தீங்களா? எந்த பிரச்சனையாவது? எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணமாக இருக்கும். முல்லை பெரியாறில் 142 அடி கொண்டு வரதுக்கு யார் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டது? அம்மா, புரட்சி தலைவி அம்மா. அதே மாதிரி கச்சத்தீவு பிரச்சனையில் வந்து பெருவாரி வழக்கை கொண்டு கச்சத்தீவை மீட்கணும்னு சொல்லி அது அரசியலமைப்புக்கு எதிரானது அந்த கொடுத்ததை, அதாவது இந்தியாவில் நீங்கள் பிரதமராக இருக்கலாம், குடியரசுத் தலைவராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், ஆனால் யூ கனாட் ஈவன் சிங்கிள் பீஸ் ஆஃப் லேண்டுங்கிற பெருவாரி வழக்கை கொண்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது புரட்சி தலைவர் அம்மா. அதை வாபஸ் வாங்கிட்டு வந்தாங்க இவங்க 2005 2004 2009 2009 2014 ஏறக்குறைய 10 ஆண்டுகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு வந்து மத்திய அரசில் அங்க வைத்தது. ஏறக்குறைய 12 அமைச்சர்களை தமிழகத்திலிருந்து வைத்திருந்தார்கள். நான் என்ன கேட்குறேன், 2007 காவிரி ஆணையத்தினுடைய இறுதி தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றம் வெளியிடுகிறது. அது 205 டிஎம்சி தண்ணி கொடுக்கணும் தமிழகத்திற்குன்னு ஒரு இறுதி தீர்ப்பை வழங்குது. அதை வந்து நீங்கள் தான் அங்கே மத்திய அரசில் இருக்கீங்க,
அதை நீங்கள் வந்து கெஜெட் நோட்டிஃபிகேஷன் கொண்டு வந்தீங்களா? 2011 புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து கண்டெம்ப்ட் போட்டு 2013 தான் 205 டிஎம்சிக்கான காவிரி பிரச்சனையுடைய 205 டிஎம்சிக்கான இறுதி இது வந்து அரசிதழில் வெளியிடப்பட்டது எப்பன்னா, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கேஸ் போட்டதுக்கு பிறகு தான். அங்க அரசுல அங்க வைத்துக் கொண்டு 12 அமைச்சர்களை வாங்கி லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கு ஊழலை பண்ணி 2G ஸ்பெக்ட்ரம் மூலமாக தமிழகத்தின் மக்களுடைய பெயரை வந்து உலக நாடுகள் ஃபுல்லா கேவலப்படுத்தியதோடு தமிழக மக்களுக்காக ஏதாவது செய்திருக்கிறார்களா? நாங்க அதை தான் கேட்கிறோம். நீங்க தான் கவர்மெண்ட்ல இருக்கீங்க, மத்திய அரசுல இருக்கீங்க. இப்ப சொல்றாங்க நாங்க மத்திய அரசுல இல்ல, எதிர்க்கட்சியா இருக்கிறோம். நீங்க இருந்தபோது என்ன சாதிச்சீங்கிறதான் கேட்கிறோம். தொலைத்தொடர்புத்துறையை வாங்கி கலாநிதி மாறன் குரூப்புக்கு வந்து சன் டிவிக்கு இவங்க வந்து ஆப்டிக் கேபிள் மூலமா, OFC கேபிள் மூலமா 432 கோடி ரூபாயோ 480 கோடி ரூபாய்க்கோ இழப்பு ஏற்படுத்தி அன்னைக்கு இருந்த வழக்கு. அதுக்கு அடுத்தது 2G ஸ்பெக்ட்ரம். இப்படி தமிழக மக்களுக்கு எதிரான, தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு எதிரான நாங்கள் என்ன கேட்குறோம், இன்றைக்கி வந்து ஏறக்குறைய நீங்கள் வந்து என்ன சொல்லிட்டு வந்தீங்க, 520 வாக்குறுதிகளை கொடுத்து ஓல்டு பென்ஷனை கொண்டு வருவோம் வந்ததுன்னு சொன்னீங்க. 27 லட்சம் அரசு ஊழியர்கள் தமிழகத்தில் இருக்காங்க. ஓல்டு பென்ஷன் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறவங்க ஒரு 10 லட்சம் 15 லட்சம் வச்சுக்கிட்டீங்கனாலும் 15 லட்சம் அரசு ஊழியர்கள் இன்றைக்கு உங்களுக்கு எதிராக வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். 15 லட்சம் அரசு ஊழியர்னா அரசு ஊழியர் மட்டும் இல்லை, இன்று 4 போட்டிங்கன்னா 1 கோடி வாக்காளர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இருக்கிறார்கள். பழைய ஓய்வு திட்டத்திற்கு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டிங்களா? ஒன்றும் கிடையாது. தமிழகத்தில் அத்தனை துறையைச் சேர்ந்தவர்களும் நர்ஸிலேருந்து ஆரம்பித்து ஈவன் வந்து மெடிக்கல் இதில் அந்த பிஜி டாக்டர்ஸ், அந்த உயர் மருத்துவம் படித்த MD, MS படித்த டாக்டர்கள் எண்ணிக்கை வந்து 3400 பேர் தமிழகத்தில் காலியிடமாக இருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் வந்து 4 லட்சம் பேர் வந்து நிரப்பப்படாமல் காலி பணியிடமாக இருக்கிறது. 25,000 ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். 25,000 ஆசிரியர் பணியிடம் காலியாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக நம்மளால் ஏறக்குறைய வந்து 8,000 டாக்டர்கள், நான் சொன்னது உயர் மருத்துவ படிப்பு, 8,000 டாக்டர்கள், 16,000 கம்பவுண்டர்ஸ் உட்பட வந்து மருத்துவத்துறை இன்றைக்கி ICUவில் இருக்குது. இப்போ எதையாவது நீங்கள் பண்ணுறீங்களா? ஒன்றுமே எதையும் செய்ய இவர்கள் வந்ததற்கு பிறகு ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறது ஒரு 1,200 பேரோ 2,000 பேருக்கு உள்ளாக TNPSCயில் ஒரு குரூப் 2 எக்ஸாம் ஒன்று நடத்துனாங்க. அதை தவிர அதே நாங்கள் நடந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் வந்து 49,000 அப்பாயின்மெண்ட்டுகளை TNPSC மூலமாக மட்டும் போட்டோம். அது இல்லாமல் ஆசிரியர்கள் தேர்வு வாரியம் மூலமாக எடுத்ததாக இருக்கட்டும், அதுக்கு மூலம் PG டீச்சர்ஸ் 3,500 எடுத்ததாக இருக்கட்டும், எந்த இடத்துலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தினுடைய மக்களுடைய நலன் சார்ந்து, உரிமை சார்ந்து என்றைக்கும் இயங்கி இருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த வரலாறும் துரோக வரலாறு தான். அதனால தான் கோபமாக பேசுகிறார். தமிழக மக்களுக்கு ஒன்றுமே செய்யாமல் நீங்கள் விளம்பரம் பண்ணிக்கிட்டு இது பண்ணுறீங்களேங்கிற வருத்தத்தில் தான் அவர் பேசுகிறாரு. நிச்சயமாக வருகின்ற 2026 தேர்தலில் கூட்டணி அமைந்தாலும் சரி, அமையவில்லை என்றாலும் சரி, பிரச்சாரத்தின் மூலமாகவே எங்களால் வெற்றி பெற முடியும். ஏன்னா அவ்வளவு துரோகங்களை திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திற்கு, தமிழக மக்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் பாருங்கள், அவர் வந்து 2020 வந்து நவம்பர் மாதம் தான் வந்து பொது மேடையில் உதயநிதி ஸ்டாலின் ஏறுறார். தாம்பரத்தில் நடந்த ஒரு மீட்டிங்கில் 2020 நவம்பர் மாதம், செப்டம்பர் மாதம் நடந்த ஒரு மீட்டிங்கில் அடுத்த ஓராண்டுகளிலேயே அவர் கேண்டிடேட், சட்டமன்ற வேட்பாளர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், துணை முதல்வர், இந்த மாதிரி ஓரிரு 1.5 ஆண்டுகளுக்குள்ள வாய்ப்பு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற எந்த ஒரு தொண்டருக்காவது கிடைக்குமா? அப்போ நீங்கள் சனாதனம்னு பேசுகிறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாதுங்கிற, பிறப்பால் உயர்வு தாழ்வுங்கிறதா ஜனாதனம். நீங்கள் உன் வீட்டில் பிறந்துட்டாங்கிறதுக்காக மட்டும் உதயநிதிக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுப்பது என்பது எந்த அடிப்படையில் நியாயம்? அந்த இடத்துல முக ஸ்டாலினை கூட அதுவுமே வந்து தவறு தான் வைங்க. ஏன்னா பேரறிஞர் பெருந்தகை அண்ணா தன்னுடைய வளர்ப்பு மகன் அண்ணா பரிமளத்தை தான் திமுகவோட பொதுச் செயலாளர் அறிவிச்சிட்டு போயிருந்தாருன்னா இன்றைக்கி நீங்கள் எங்கே இருந்திருப்பீங்க? எங்கேயாவது ஓர ஒன்றில் கைதட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா நீங்களாகவே வெற்று மாடலாக, விளம்பர மாடலாக ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுடைய நலனை காவு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து வெளியேறுங்கள்ங்கிற கருத்தை தான் அவர் பதிய வச்சிருக்கார். சரி, இப்போ மும்மொழி கொள்கையை நாங்கள் அமல்படுத்தியே தீர்வோம் அப்படின்லாம் வந்து மத்திய அரசு சொல்லவே இல்லை. இது வந்து ஆப்ஷனில் நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மாநில அரசு வந்து அதை ஒப்புக்கொண்டால் தான் நீங்கள் வந்து இங்கே இருக்கிற அரசு பள்ளியை இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியும். ஆனால் அதை வைத்து திமுக செய்யும் அந்த அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு பக்கம் வந்து பாஜக தலைவர்கள் அங்கே வந்து நிர்மலா சீதாராமன், தர்மேந்திர பிரதான், அஸ்வினி வைஷ்ணவன் சொல்லிட்டு ஒரு ஆர்எஸ்எஸ்ஸின் ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்கிறாங்க. அவங்களாம் வந்து தொடர்ந்து வந்து தமிழகத்துக்கு வந்து எதிராகவும், திமுகவுக்கு எதிராகவும் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. இங்கேருந்து திமுக வந்து அவங்கள எதிர்க்கிற மாதிரி இருக்கிறாங்க. இந்த 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 இதை எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, இங்கே வந்து தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பாஜக மற்றும் டிஎம்கே தான் இவங்களுக்குள்ள தான் சண்டை. அதிமுக என்ற ஒரு கட்சியே இல்லாத மாதிரி வந்து செய்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதெல்லாம் போலி நாடகம். அதெல்லாம் வந்து தமிழக மக்கள்கிட்ட எடுபடாதுன்னு வைங்க. அதாவது வந்து திராவிட சித்தாந்தம் பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை விட
69% இடஒதுக்கீட்டிலேருந்து ஆரம்பித்து அத்தனை விஷயங்களும் தமிழக மக்களுக்காக சாதித்து காட்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதெல்லாம் வந்து தமிழகத்தில் எடுபடாது. இன்றைக்கும் வந்து இந்தியாவில் 3வது பெரிய கட்சி, தமிழகத்தில் முதல் பெரிய கட்சி தனித்து நின்றால் கூட நீங்கள் வந்து 2014 பாராளுமன்ற தேர்தலில் மோடியா லேடியா கேட்டு அம்மா ஜெயிச்சாங்களா 39 தொகுதியில் ஜெயிச்சாங்களா. அதனால வந்து எங்களுடைய கட்டமைப்பை யாராலும் அசைக்க முடியாது. இப்போ இங்கே வேணா மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டேவை பிடிச்சிருக்கலாம். இங்கேயெல்லாம் எந்த ஏக்நாத் சிண்டேவும் இல்லை. ஏக்நாத் சிண்டேக்கள் அதிமுக விட்டு வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி நெரட்டிவை செட் பண்ணியெல்லாம் இவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மும்மொழி கொள்கையை பொறுத்தவரை தமிழகத்தில் இருமொழி கொள்கை தான் எடப்பாடியார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொல்லிட்டாரு. அதாவது மத்திய அரசு வந்து ஒரு நுட்பமான இதை வந்து தேசிய கல்விக் கொள்கையில் என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, பிரைமரி எஜுகேஷன் வரைக்கும் வந்து 3 மொழி தான் படிக்கணும். தாய்மொழியில் படிக்கணும். அதுக்கும் பிறகு வந்து பிரைமரி எஜுகேஷன்னா 3வதுக்கும் பிறகு 5வதுக்கும் பிறகுங்கிறது 3 மொழி. அதில் கூட வந்து இந்தியை கொண்டாந்து புகுத்துவதற்கான வேலையை தான் அவங்க பார்க்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், மொழியை வைத்து தான் இதுன்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி வந்து உலக அளவில் நம்ம வந்து ஐடி ஃபீல்டில் டைட்டில் பார்க்லேருந்து ஆரம்பித்து அத்தனை ஐடி ஃபீல்டுலேயும் நம்ம இன்றைக்கி வெற்றி பெற்று லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தது ஆங்கிலத்தை மொழியாக படித்ததுனால தான். இன்றைக்கி வந்து சுந்தர் பிச்சை அவர்கள் வந்து கூகுள் நிறுவனத்தினுடைய தலைமைச் செயல் அதிகாரியாக இருக்கிறாருன்னு சொன்னால், அவர் வந்து ஆங்கிலம் படித்ததால் தான் இன்றைக்கி இருக்க முடியுது. அப்படி வந்து நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஹிந்தி பேசுகின்றவர்கள் தான் இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் வந்திருக்காங்க. யாராவது தமிழ்நாட்டிலேருந்து அங்கே போய் வேலை பார்க்குறாங்களா? நம்ம இப்போ எந்த இடத்துல அவங்க தவறு பண்ணுறாங்க? ஹிந்தி படித்தவங்களாம் அறிவாளியாக இருந்தால் ஏன் இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்க்கு வர்றாங்க? நல்லா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. மொழியை வைத்து எங்கேயுமே கிடையாது. அவன் திறமையை வைத்து தான் ஒருத்தன் வளர முடியுமே தவிர மொழியை வைத்து கிடையாது. 3வது மொழியாக ஹிந்தியை புகுத்துவதற்கான வழி தான். 3வது மொழியாக ஹிந்தியை கூட இல்ல, சமஸ்கிருதத்தை ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவின் அடிப்படையில் சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதற்கு முதல்ல பிரிலிமினரி லாங்குவேஜாக ஹிந்தியை கொண்டு வர்றாங்க. நான் என்ன கேட்குறேன், இங்கே அதாவது இன்றைக்கு வந்து தமிழகத்தினுடைய கல்வி அறிவு பெற்றவர்களுடைய சதவீதம் 90%. பாக்கி மாநிலம் மாதிரி பீகார் மாதிரியோ, பாக்கி உத்தரப்பிரதேசம் மாதிரியோ, ராஜஸ்தான் மாதிரியோலாம் இப்படி கிடையாது. இங்கே நல்லாவே கல்வி அறிவில் வந்து நம்ம பெரிய லெவலில் வளர்ந்துருக்கோம். மருத்துவ கட்டமைப்பில் வளர்ந்துருக்கோம். அமித்ஷாவுடைய சகோதரி ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு இங்கே தான் வர்றாங்க. அதனால் நம்ம யாரும் அங்கே போகலை. என்ன பேரங்க பிறந்த அண்ணா சொன்ன மாதிரி இங்கேருந்து ஒரு 30 லட்சம் பேர் கிளம்பி போய் இதுக்கு போகிற மாதிரி, ராஜஸ்தானுக்கு போகிற மாதிரி, ராஜஸ்தான்லேருந்து ஒரு 20 லட்சம் பேர் இங்கே வர்ற மாதிரி அப்படியெல்லாம் ஒரு மொழியை படித்ததால் தான் அங்கங்கே போனாங்கன்னா அங்கே படிச்சுக்க போகிறாங்க. அதனால் வந்து இது வந்து திணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது இல்லாமல் தமிழகம் ஏதோ கீழ்நிலையில் இருக்கான்னா அப்படியும் கிடையாது. 90% பேர் இங்கே வந்து எழுத்தறிவு பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கி கூகுள் நிறுவனத்தினுடைய சிஓவே ஒரு தமிழர் இருக்கிறார் என்று சொன்னால் அது வந்து இருமொழியில் படித்ததுனால தான். அதனால் வந்து மொழிக்கும் அதற்கும் சம்மந்தம் கிடையாது. அவர்கள் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேர்தல் அப்படி கொண்டுட்டு வந்து மொத்தத்தையும் வந்து இது பண்ணுறதுக்கு, அதாவது வந்து இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, கேசவானந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கில் வந்து ஃபெடரல் சிஸ்டம் தான் இந்தியாவில் அப்படின்னு சொல்லி ஃபெடரலிசம்ங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துருக்குறாங்க. அந்த ஃபெடரலிசத்தை வீழ்த்த வேண்டுங்கிற அடிப்படையில் தான் பாஜக செயல்படுகிறது. அந்த பாஜகவை மூர்க்கத்தனமாக எதிர்க்க வேண்டிய நாங்கள் சொல்லிட்டோம். எங்களுடைய இறுதி வரை நாங்கள் வந்து பாஜகவை வந்து கூட்டணி கிடையாதுங்கிறத நாங்கள் வந்து தெளிவுபடுத்தி விட்டு பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொல்லிட்டார். ஆனால் இவர்கள் எதிர்ப்பது போல நாடகம் ஆடிக்கொண்டு தமிழகத்தினுடைய மணலிலிருந்து ஆரம்பித்து அத்தனை வாழ்வாதாரங்களை இவர்கள் சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். செல்வத்தை சுரண்டி தங்களுடைய சொந்த பாக்கெட்டு கொண்டு போகிறாங்க. ஏங்க டாஸ்மாக் நிறுவனத்தை வச்சு என்னுடைய வருமானத்தை 40,000-50,000 கோடியை வச்சு தான் அரசு ஊழியருக்கு சம்பளம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதே நீங்கள் டைரெக்டாக போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா என்ன மாதிரியான துரோகம் அது? மண் ஏற்கனவே வந்து 28 கோடி ரூபாய்க்கு இவர் மேலே வழக்கு, இப்போ பொன்முடி மேலே வழக்கு, துரைமுருகன் மேலே இஸ்ரோ நிறுவனம் வந்து அங்கேருந்து இதில் எடுத்திருக்கிறான். லட்சக்கணக்கான 5 லட்சம் லோடுகள் வந்து மண் இதுவாகிருக்குன்னு சொல்லி 6,800 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கு. தமிழகத்தில் இருக்கிற ஏறக்குறைய 5-6 கலெக்டர்களுக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணி அப்புறம் போய் சுப்ரீம் கோர்ட் போய் ஸ்டே வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க 6 மாவட்ட ஆட்சியர்களுக்கு. இப்படி நடந்துகிட்டு இருக்கிற போது நீங்கள் என்ன தமிழக நலன் சார்ந்து என்ன பண்ணுறீங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். என்ன தமிழக கல்வி அந்த கல்விக் கொள்கைங்கிறது மத்திய கல்விக் கொள்கைக்கு இணையாக இருக்குன்னு சொல்லி அந்த குழுவினுடைய தலைவராக இருந்த ஜவஹர் நேசன் வந்து ரிசைன்மெண்ட் போயிட்டார் தெரியுமில்ல? என்ன அப்போ என்ன நீங்கள் பண்ணுறீங்க? மொத்தமாக வெற்று விளம்பரத்தில் மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இனிமையும் அது எடுபடாது. 2026 எடப்பாடியார் ஆட்சி அமைப்பாருங்கிற கருத்தை பதிய வைக்க ரொம்ப. சரிங்க சார். இது வரைக்கும் உங்கள்கிட்ட பல கேள்விகள் கேட்டேன். எல்லா கேள்விக்கும் ரொம்ப வெளிப்படையாக பதில் சொன்னீங்க. 2